ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம சேனலில் பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு கலர் கலராக லைட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆம்பியன் லைட் மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ இதோட அன்பாக்சிங் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த லைட் உங்களுக்கு யூஸ் ஆகாதா, இந்த அமௌண்ட்டுக்கு இது ஒர்த்தா இல்லையா அப்படி எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்தேன். சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அண்ட் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஒரு யூசர் மேனுவல் அட்டாச்டு யூஎஸ்பி கேபிள், இது மூலியமாக தான் பவர் போகும், இது பேட்டரி இல்லை. ஸோ மக்களே, திஸ் இஸ் வாட் இன்சைட் த பேக்கேஜ். என்னென்னா, இது நீங்கள் சிங்கிளாக யூஸ் பண்ணிக்கலாம், இந்த சிங்கிள் ராடு மட்டும். அப்படி இல்லைன்னா இது ஒன்று அட்டாச் பண்ணிவிட்டு ஹைட்டாக நிற்க வச்சிடலாம். அட்டாச் பண்ணுறதுக்கான ஃபிக்ஸிங் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஃபிக்ஸ் பண்ணுறதும் ரொம்பவே சிம்பிள். இந்த பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த பக்கம் வச்சுட்டு மாட்டிடணும். அண்ட் அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கு இல்லையா ஸ்ட்ரிப் லைட்டு, இதை வந்து இதுக்குள்ளே சப்போஸ் ரெண்டு தானே, இதுக்குள்ளே மட்டும் வச்சுட்டு மீதி இதுக்குள்ளே சொருக்கிட்டு வைக்கிறோம். ஸோ 2ஆக யூஸ் பண்ணுவோம், இவ்வளோ ஹைட் வரும். அண்டு 3ஆக வேணும்னா இதை நடுவில் வச்சுட்டு லைட்டை உள்ளே எடுத்துகிட்டு இது வரைக்கும் எண்டு வரைக்கும் போயிட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் கான்செப்ட் இல்லை. 1387 ருபீஸ்க்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நார்மலானது. இந்த உடஞ்சி போன பிளாஸ்டிக்கு, கித்து போன ரப்பரு, நார்மல் பிளாஸ்டிக்கு. இந்த ஸ்ட்ரிப் லைட்லாம் 20 ரூபாய்க்கு கிடைக்கும். 20-30 ருபீஸ் தான் மேக்ஸிமம் இந்த லைட்லாம். எக்ஸ்ட்ராவாக இந்த ரிமோட்டுக்காக ஒரு பிசிபியை கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன போர்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க உள்ள இந்த ரிமோட் ஒர்க் ஆகிறதுக்காக. அண்ட் ஆப் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆப் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஆப் யூஸ் பண்ணாதீங்க. நிறைய பேர் ரெடிட்லேருந்து எல்லாத்துலேயுமே சொல்கிறது அது ஒன்று தான். அது வந்து அன்ட்ரஸ்டபிள் ஆப்ஸ். அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே உங்களோட டேட்டாஸ் எல்லாமே அவங்க திருட முடியும். நீங்கள் பேசுகிறது ஆடியோ எல்லாமே கேட்க முடியும். அண்ட் ரிமோட்டில் உங்களுக்கு டிஃபால்ட்டாக சில கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் RGB தனியாக கொடுத்துருக்காங்க. பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது, ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணுறது, டிக்ரீஸ் பண்ணுறது, மோட்ஸ், இது டைமர் கொடுத்துருக்காங்க. 1 ஹவர் ஆஃப் பண்ணுறது, 2 ஹவரில் ஆஃப் ஆகுறது, 3 ஹவரில் ஆஃப் ஆகுறது. அண்ட் ஆஃப் பட்டனு, ஆட்டோ, ஆன் பட்டனு, இது வந்து மியூசிக் மோட் மாதிரி சொல்லுவாங்க. லைட் வந்து உங்களுக்கு ஒரே கான்க்ரீட்டாக இல்லாமல் பல வகையாக டிஸ்கோ ஆடும். அப்படியே நீங்கள் இதுக்குள்ளே விட்டிங்கன்னா ஸோ ஃபிக்ஸிங் எல்லாம் முடிஞ்சிச்சு. இவ்வளோ பெருசு இருக்குது, கிட்டத்தட்ட டியூப்லைட் மாதிரி இருக்குது. அண்ட் ஸ்பெக்ஸ்ன்னு சொல்கிற அளவுக்கு இதில் ரொம்ப எதுவும் ஆகலாம் இல்லை. பிளாஸ்டிக் மெட்டீரியல் 1387 ருபீஸு. அண்ட் லைட் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது, ஆப் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆப் நீங்களும் யூஸ் பண்ணாதீங்க, நானும் யூஸ் பண்ண போகிறதில்லை. ஹைட்டு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? சிங்கிள், டபுள் அண்ட் ட்ரிபிள் 3 இதுவுமே எந்த ஹைட் உங்களுக்கு வேணுமோ அதுக்கு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணி செக் பண்ணிடலாம். ஸோ தட் உங்களுக்கு வாங்கலாமா வேணாமா நீங்கள் ஒரு முடிவுக்கு வருவீங்க. இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்கணும்னு யோசிச்சிங்கன்னா அதில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் இட்ஸ் 1387 ருபீஸ்க்கு ஒர்த்தா நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் காஸ்ட் வந்து லெஸ் தென் 300 அவ்வளோதான் ஆகுமே மொத்தமாக செய்கிறதுக்கு. மற்றது ஃபுல்லாகவே அவங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஆகும். ஸோ மக்களே, லைட் ஆன் பண்ணுற டைம். ஸோ இதான் அதோட டோட்டல் லைட்டு. மக்களே, ஐ கெஸ் த லைட் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறேன். ஏன்னா கீழே மட்டும் லைட்டு மாறுது, பட் மேலே எதுவுமே மாற மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், கீழே எல்லாம் மாறுதா, மேலே வந்து ஒரே லைட்டு அப்படியே தான் இருக்குது. ரிமோட்டில் எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன், எதுக்குமே அது அசைகிற மாதிரி தெரியல. இதெல்லாம் வந்து மியூசிக் மோட்ஸு. இது ஆக்சுவலாக ஃபுல் லென்த்துக்கு போனோம், பட் அது இங்கே மட்டும் தான் இருக்குது. இது ஒரு மியூசிக் மோடு, இது ஒரு மியூசிக் மோடு, இது ஒரு மியூசிக் மோடு. ஸோ பட் ஸ்டில் அது மேலே இருக்கிறது எல்லாமே காமனாக ஒரே இதில் தான் இருக்குது. ஈவன் இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள், ஆஃப் பண்ணால் கீழே ஆஃப் ஆகிடுது, மேலே ஃபுல்லாக ஆன்லேயே இருக்குது. நான் ஆன் பண்ணுறேன், ஆட்டோ அழுத்துறேன், நத்திங் ஒர்க்ஸ். எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. நான் சொன்னது திருப்பி வாங்கிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுப்பேன், அதில் மட்டும் தயவு செய்து வாங்கிடாதீங்க. லைட் ஒர்க் ஆகலை. அது லைட் ஆஃப் பண்ணிட்டேன், ஆனால் அது பாட்டு தான் எரிஞ்சிட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நான் ஒரு செட்டப் வச்சுருந்தேன், அதுலேயே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் அந்த செட்டப் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதுலேயே மெயின்டைன் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆர்வத்தில் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் எஸ்தெட்டிக்காக தெரியும் நம்ம சேனல், இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸை கவர்ந்து விடலாம் அப்படின்ட்டு. பட் ஐ எம் கோயிங் டு ரிட்டன் திஸ். மேலே இந்த வீடியோவை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு விரும்பலை. இதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட் வாங்கணும்னு எனக்கு ஆசையும் வரல. ஐம் ஓகே வித் திஸ். நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட், இப்போ இருக்கிற பேக்ரவுண்ட் ஓகேவா பாருங்கள். ஸோ இதுதான் இப்போ இருக்கிற பேக்ரவுண்டு. இந்த பேக்ரவுண்ட்லேயே வச்சுக்கலாம். இந்த டியூப்லைட்டை ஆஃப் பண்ணிடலாம். இவனை தூக்கி அப்படியே ரிட்டன் போட்டுடலாம். ரிட்டன் போட்டேன் ஒரு வழியாக. ரீப்ளேஸாக ரீஃபண்டான்னு கேட்குறாப்புல. ஆணியே பிடுங்க வேண்டாம் என்று சொல்லி ஐ அக்ரி ஆல் டு ரிட்டன் ஆல் தி ஐட்டம்ஸ் இந்த பாக்ஸ். வழக்கம் போல் சேனலுக்கு புதுசாக நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்ச அமேசானில் வாங்கி சொதப்பலான சில ப்ராடக்ட்டில் எதுவும் ஒன்று, ஆனால் இவ்வளோ மோசமாக சொதப்பினதில்லை இது வரைக்கும். இந்த வீடியோவை முடிச்சிடலாம். டாடா பை, see you soon in the next video. Take care.